இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்நாளுடைய தவக்கால சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது, ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகவில்லை. நேற்றைய நாளிலே ஆண்டவருடைய கைகள் எந்த அளவிற்கு நம் மீது இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்நாளிலே ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகவில்லை என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த காதுகள் எப்போதும் ஏதாவது ஒன்றை கூர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். நம்மை சுற்றி எழுப்பப்படுகின்ற சத்தங்களை, நம்மை சுற்றி எழுகின்ற சில சத்தங்களை இந்த காது கவனித்து அதை நம்மளுடைய சிந்தனைக்கு கொண்டு வரும். அந்த அளவிற்கு மிக கூர்மையாக நம்மை சுற்றி நடப்பவை, நம்மை சுற்றி என்னவெல்லாம் பேசப்படுகிறதோ, என்னவெல்லாம் செய்யப்படுகிறதோ அனைத்தையும் கேட்டறிந்து அதை நமக்கு உணர்த்துகின்ற உணர்வை இந்த செவிகள் பொதுவாக செய்யும். இந்த செவிகளை போன்றதுதான் ஆண்டவருடைய செவிகளும் ஆண்டவருடைய காதுகளும். எசாயா புத்தகம் 59:1 சொல்லும், கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காதுகள் மந்தமாகி விடவில்லை. எப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் ஓல குரல் எழுப்பி மன்றாடி அவரை நோக்கி வேண்டும்போது, புகழ்ச்சி பலி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகின்ற போது, வேண்டுதல் ஜெபங்களால் அவரை நோக்கி வேண்டுகின்ற போது, அவருடைய நன்றிகளந்த நன்றிகளை அவர்கள் குரல் எழுப்பி அவர்கள் ஒப்பு கொடுக்கின்ற போது எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறார். முதலாவதாக ஆண்டவரின் காதுகள் கேட்கிறது. தொடக்க நூல் 21:17 கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் என்று சொல்லுகிறது. அந்த சிறுவன் கடவுளை நோக்கி மன்றாடிய போது கடவுள் அந்த குழந்தையின், அந்த சிறுவனின் குரலை கேட்டார் என்று நமக்கு சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22:7 சொல்லும், நமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அதாவது தமது கோவில் நின்று அவர் எழுப்பிய அந்த குரலை ஆண்டவர் கேட்டார், அவரது செவிகளுக்கு எனது குரல் எட்டியது என்று கேட்கின்ற கடவுளாக நம் கடவுள் இருந்தார் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் பல எடுத்துக்காட்டுகள். 1 அரசர்கள் 17:22 ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறது. அதே போன்று திருப்பாடல் 6:9 சொல்லும், ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, கேட்கின்ற கடவுள் அது விண்ணப்பங்களாக இருக்கலாம், நன்றியாக இருக்கலாம், புகழ்ச்சியாக இருக்கலாம், மன்றாட்டுக்களாக இருக்கலாம், பரிந்துரை ஜெபங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறார். இரண்டாவதாக ஆண்டவருடைய செவிகள் கவனிக்கிறது. 1 குறிப்பீடு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தையில், ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செவி சாய்ப்பீராக என்று சொல்லப்படுகிறது. மலாக்கி புத்தகம் 3:16 ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருந்தனர், ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்த மனிதர்கள் உரையாடி கொண்டிருந்த போது அவர்களுடைய உரையாடலை ஆண்டவர் கவனமுடன் கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல்கள் 130:2 சொல்லும், என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய செவிகள் கவனமாக கேட்கிறது, நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவருடைய காதுகள் திறந்திருக்கிறது. திருப்பாடல் 34:15 சொல்லும், அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன, அவர் திறந்து வைத்துக் கொண்டு அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். யோவான் நற்செய்தி 10:3 சொல்லும், சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார், ஏனென்றால் அந்த ஆடுகளுடைய குரல் இந்த ஆயனுக்கு தெரியும். எனவே அந்த ஆயன் அந்த ஆடுகளுடைய குரலுக்கு செவிமடுத்து அதை திறந்து தன் காதுகளால் கேட்டு அவர்களுக்கு ஆசீர் கொடுக்கிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, முதலில் சொன்ன அதே வார்த்தைகள் எசாயா புத்தகம் 59 சொன்னப்பட்ட அந்த வார்த்தை, ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகி விடவில்லை. எனவே ஒருவேளை நீங்கள் பல ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கருத்தை கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், பல ஆண்டுகளாக ஏதாவது ஒரு பிரச்சனை, குழப்பம், நோய் நொடி உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். அல்லது பல ஆண்டுகளாக நாம் மனக்குழப்பத்தில் பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கலாம்.
பல்வேறு விதமான தோல்விகளை நாம் சந்தித்திருக்கலாம், பல்வேறு விதமான ஏமாற்றங்களை நாம் சந்தித்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் கடவுள் சொல்கிறார், கவலைப்படாதே, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் கவனமுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், காதுகளை திறந்து வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பிற்கினியவர்களே, நமக்காக செவிமெடுக்க ஆண்டவர் இருக்கிறார். நம் செவிகள் எதை கேட்கின்றன? யாராவது ஏதாவது யாரை பற்றியாவது கூற மாட்டார்களா என்று புரளிகளை, போலிகளை, பொய்ப்புரைகளை அல்லது பழிச்சொற்களை, பிறரை பற்றிய அவதூறான வார்த்தைகளை கேட்க நமது காதுகள் ஆர்வமாக திறந்திருக்கின்றன. அல்லது நமது காதுகள் நம்மை குறித்தோ பிறரை குறித்தோ ஒருவர் மற்றவரோடு பேசுவதை சந்தேக நோக்கத்துடன், ஐயப்பாடோடு, பயத்தோடு நாம் கேட்டு அதில் குழப்பம் அடைகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக, நமது வாழ்வில் நமது செவிகள் பல நேரத்தில் சக மனிதருடைய செவிகளுக்கு அல்லது வார்த்தைகளுக்கு செவிமெடுக்காமல் நமக்கு விருப்பமானவர்களுக்கு மட்டும் நமது செவிகள் திறக்கும், விருப்பமற்ற மனிதர்களுக்கு நமது செவிகள் அடைத்துக் கொள்ளும். இவ்வாறெல்லாம் இருக்காமல் ஆண்டவரது செவிகள் மந்தமாகாமல் திறந்திருப்பது போல நமது செவிகளும் திறந்திருக்கட்டும். நேர்மையானவற்றை, பழிச்சொற்களை மாற்றி நேர்மையானவற்றை கேட்போம். பிற மனிதர்களுடைய நல்வார்த்தைகளை கேட்டு நல் மனிதர்களாக வாழ்வோம். ஜெபம். அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் செவிகளை திறந்து நாம் உம் குரலை கேட்கவும், எம் குரலை நீர் கேட்டு பதில் தருவது போல நாங்களும் எம் செவிகள் கேட்டு அதற்குரிய பதிலை ஒருவர் மற்றவரோடு பகிர்வோமாக. ஆமென்.